ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கொடிகள் எல்லாம் போட்டு விட்டுருக்கோம். அதில் என்னென்ன காய்கறிகள் நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு தயாராகிறங்கிறத பார்த்துட்டு அப்படியே அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீர்க்கன் வந்து ஒரு பிஞ்சு ஒன்று வச்சுருந்தது இல்லைங்களா, அது இன்னுமே கொஞ்சம் பெருசாகும். இதை அப்படியே விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் பெருசாகுங்க, அதனால் இதை வந்து அப்படியே விட்டுறலாம். இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நிறையாவே வச்சுருக்கு. இந்த பீர்க்கனுக்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளரி கொடி வந்து தானாக முளைச்சிருந்ததுங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வெள்ளரி கொடியோட விதையும் பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா தன்னை போல் அப்படியே விதைகள் விழுந்திருக்கும் போல் ஒரு 3 விதை வந்து முளைச்சிருக்கு. தண்ணி இந்த இடத்துல இப்போ பாயறதுனால பார்த்திங்கன்னா நிறையவே விதைகள் வந்து அங்கங்கே நிறைய முளைச்சிருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பீர்க்கனில் அன்றைக்கி வந்து பிஞ்சுகள் வந்து ஒரு போன வீடியோலேயே காட்டியிருந்தேன். ஒரு 2-3 பிஞ்சு வந்து உள்ளே வச்சுருந்தோம். அப்படியே அரைச்சி மயிலுக்கு பயந்துட்டு அது எல்லாமே முத்திருக்கு. இந்த காய்களையும் அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதோட 2 காய் இங்கே அறுவடை பண்ணியிருக்கோங்க பீர்க்கன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. 3 காய் ஆச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதோட 4 காய் ஆச்சு. இதுக்கு பக்கத்துலேயே ஒரே ஒரு அவரைக்காய் மட்டும் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிடலாம். பீர்க்கன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோதாங்க. இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இது இன்னுமே பெருசாகும், அதனால் இதை அப்படியே விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து இதை அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த பீர்க்கங்காய் கொடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோமுங்க. போன வீடியோவில் சேப்பங்கிழங்கு இப்போ தான் குறுத்து வச்சுருக்குதுன்னு காட்டினேன். இந்த வீடியோவில் பாருங்கள் அப்படியே ஒரு இலை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அப்புறமா நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இனி வந்து தொடர்ந்து அறுவடை எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 செடி இருக்குது. போன சீசனில் வச்ச மாதிரி இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செடிகள் நல்லா தரமாக வளரல. எறும்போட தொல்லை வந்து அதிகமாக இருக்குங்க. அதுக்கு எல்லாம் போட்டு விட்டுருக்க எறும்பு மருந்தெல்லாம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா காய் வந்து கோணையாக தான் இருக்குதுங்க.
இன்னைக்கான அறுவடை அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. இனியோட அடுத்த அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.